ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அதாவது இப்போ நம்ம எந்த மாதிரியெல்லாம் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறது பார்க்க போகிறோம். அதில் ஒரு அஞ்சு ஸ்டெப் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் அல்கைல் ஹேலைடு. அதாவது அல்கைல் ஹேலைடு அப்படின்னா என்னென்னா அல்கைன் குரூப் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு அல்கைல் குரூப்னா என்னது, CH4 அப்படிங்கிறது அல்கைல் குரூப். இதுக்கு பேர் மெத்தில். இந்த மெத்திலிருந்து நம்ம ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு CH3 மாறிச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைல். இதுக்கு பேர் அல்கேன். அல்கேன் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா அல்கைல் குரூப்பாக மாறிடும். இந்த அல்கைலோட நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கிற குரூப் 17th எலமெண்ட், அதாவது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டிட்டின், இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் இந்த அல்கைல் கூட சேரும்போது அதை வந்து அல்கைல் ஹேலைடுன்னு சொல்லுவோம். இதை வந்து ஜென்ரலாக RX அப்படின்னு சொல்லுவோம். R டினோட் ஃபார் அல்கைல், X டினோட் ஃபார் ஹேலைட்ஸ். இப்போது இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போது ஒரு அல்கைல் ஹேலைட் எடுத்துக்கிறோம். இதை வந்து எது கூட ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைல்யூட்டட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. அக்வஸ் சொல்யூஷன் அது என்ன சார்? அக்வஸ் சொல்யூஷன்னா வாட்டரில் சொல்யூபிள் பண்ணின சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NaOH எப்படி பிரியும்? Na+ஆகவும் OH- பிரியும். அதே மாதிரி இந்த அல்கைல் ஹேலைடு எப்படி பிரியும்? R+ஆகவும், ஹேலைடுங்கிறது எப்போவுமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி உள்ள எலமெண்ட், ஸோ X- பிரியும். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த OH போயிட்டு இந்த அல்கைல் குரூப்பை அட்டாக் பண்ணும். மீதி இங்கே இருக்கிற இந்த ஆலைடு வந்து இந்த எண்ணெயை அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ROH + NaX அப்படின்னு கிடைக்குமா? இதை நம்ம ஒரு எலமெண்ட்டோட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து ஒரு மெத்தில் குளோரைடு எடுத்துக்கிறோம், CH3Cl. இதை எடுத்துக்கிறோம். இதை வந்து டைல்யூட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் NaOH கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3OH + NaCl கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் தான் அல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் 2-3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ப்ரைமரி ஹேலைட்ஸ், செகண்டரி அல்கைல் ஹேலைட்ஸ் அண்ட் டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ப்ரைமரி அல்கைல் ஹேலைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அல்கைல் ஹேலைடு இணைஞ்சிருக்கிற அந்த கார்பன் கூட, அந்த அல்கைல் கார்பன் கூட ஒரே ஒரு அல்கைல் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து SN2 மெக்கானிசத்தை இப்படி இருந்தால் இது SN2 மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணும். அது என்ன SN2 மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பை மாலிகுலர். இந்த 2 வந்து பை மாலிகுலர். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னென்னா, எந்த எலமெண்டெல்லாம் நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணுதோ, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் எலமெண்ட்டை தான் வந்து நம்ம நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னென்னா, இங்கேருந்து இந்த ஹேலஜன் ரிமூவ் ஆகிறதும் சரி, இங்கேருந்து இந்த OH போய் ஜாயின் பண்ணுறதும் சரி, சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும். இப்படி சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறத வந்து நம்ம SN2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பை மாலிகுலர். இந்த பை மாலிகுலர் அப்படின்னா என்னென்னா, இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த அல்கைலையும் பொறுத்து இருக்குது, இந்த ஹேலைடையும் பொறுத்து இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2. இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். இப்போது இதே செகண்டரி அல்கைல் ஹேலைடு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஹேலஜன் இணைஞ்சிருக்கிற கார்பன் கூட இன்னொரு அல்கைல் குரூப் இருந்ததுன்னா, 2 அல்கைல் குரூப் இருந்தாவோ, இல்லை டெர்ஷரி அல்கைல் ஹேலைடு, அதாவது ஹேலஜன் இணைஞ்சிருக்கிற கார்பன் கூட 3 அல்கைல் குரூப் இருந்தாவோ, இது வந்து SN1 மெக்கானிசத்தை
பேஸ் பண்ணியிருக்கு. அது என்ன SN1 மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் யூனிமாலிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் யூனிமாலிகுலர் அப்படின்னா, இந்த SN1 மெக்கானிசமில் நம்ம இங்கே சொன்னோம், இந்த SN2 மெக்கானிசமில் வந்து இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த ஹேலைடையும் பொறுத்து இருக்குது, இந்த அல்கைலையும் பொறுத்து இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த ஹேலஜனை மட்டும்தான் பொறுத்து இருக்குது. SN1 மெக்கானிசமில் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஹேலஜனை மட்டும்தான் பொறுத்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து 2 ஸ்டெப் மெக்கானிசம், இது 2 ஸ்டெப் மெக்கானிசம். ஃபஸ்ட் இந்த ஹேலஜன் பிரிஞ்சு உங்களுக்கு ஒரு இன்டர்மாலிகுலர் ஃபார்ம் ஆகும். இந்த ஹேலஜன் பிரியறது ரொம்ப ஸ்லோவாக பிரியும். அதுக்கப்புறமா இங்கேருந்து OH போய் அட்டாக் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு அட்டாக் ஆகும். ஸோ இது வந்து ரெண்டு ஸ்டெப்பாக நடக்கும். ஆனால் இதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த ஹேலஜனை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்குது. அடுத்தது நம்ம அல்கீன் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்ப்போம். அல்கீன் அப்படின்னா என்னென்னா, இப்போ கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து அல்கீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு எலமெண்ட் எழுதுகிறேன் பாருங்கள். அல்கீன் காம்பவுண்டுக்கு ப்ரோப்பீன் எழுதுகிறேன். CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, 3 கார்பன் இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கார்பனில், ஸோ 1ல் டபுள் பாண்ட் இருக்குது ஈன். ஸோ இது வந்து ப்ரோப்பீன். இதே ப்ரோப்பீனை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ரியாக்ட் பண்ணி நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H+OH-. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ ஆகும். அது என்ன மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹைட்ரோ அல்கீன் எடுக்கிறோம் அப்படின்னா மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு அன்சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அது என்ன அன்சிமெட்ரிக்கல் காம்பவுண்டுனா, ஒரு C சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் ஒரு கார்பன் டபுள் பாண்ட். இது வந்து அன்சிமெட்ரிக்கல். இப்போ ஒரு எலமெண்ட்டில் எல்லாமே டபுள் பாண்டாக இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்கல், இல்லை எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது சிமெட்ரிக்கல். இப்படி ஒரு இடத்துல சேச்சுரேட்டட், இன்னொரு இடத்துல அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக இருந்ததுன்னா அது அன்சிமெட்ரிக்கல். இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் இருந்ததுன்னா இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த நியூக்ளியோஃபில், அந்த நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்டண்ட்டில் பிரிகிற நியூக்ளியோஃபில்லும் எலக்ட்ரோஃபில்லும் எப்படி பிரியும் அப்படிங்கிறது சொல்கிறது இந்த மார்கோனிகாஃப் ரூல். இதில் இந்த பிரியக்கூடிய H+ வந்து எந்த இடத்துல ஹையர் கார்பன் இருக்கோ, ஹை ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் இணையும். இந்த OH- என்ன பண்ணுன்னா, எந்த இடத்துல லோ ஹைட்ரஜன் இருக்கோ அந்த இடத்துல தான் போய் இணையும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல H+ பிரிஞ்சிருக்கு. இந்த H+ எங்கே போய் ஆட் ஆகும், எந்த இடத்துல அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அந்த இடத்த தான் போய் சூஸ் பண்ணும். அப்போ இந்த H+ இந்த CH2-வை அட்டாக் பண்ணும். இந்த OH- என்ன பண்ணும், இங்கே ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது, ஸோ இந்த CH தான் அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும், CH3 CHOH. இந்த பாண்ட் உடஞ்சி தான் இந்த பாண்ட் அட்டாக் பண்ணி தான் நமக்கு வந்து இங்கே H ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு CH3 அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஆல்கஹால் கிடச்சிருச்சு. இப்போது இது வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால். இதுக்கு இதுக்கு என்ன பேர், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப் 1 2 3 செகண்டில் ஆல்கஹால் இருக்குது 2 ஆல். இப்போ நமக்கு ப்ரோப்பேன் 2 ஆல் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்தும் அல்கீன்ஸ்லேருந்தும் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.